Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தரின் மீது தங்களுடைய அன்பை வைத்து எடுக்காத வண்ணம் இப்படிதான் வாழப் போகிறேன், ஆண்டவரை நேசித்துதான் என்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறது, நினைச்சதுதான், தீர்மானம் பண்ணதுதான், நான் நேசிப்பேன் என்று சொல்லிவிட்டேன், நேசிக்கத்தான் போகிறேன், ஆண்டவருக்காக வாழுவேன் என்று வாக்கு கொடுத்தேன், ஆண்டவருக்காக இருக்க போகிறேன் என்று சொல்லி அப்படி தன்னுடைய தீர்மானத்தின்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? அவனை விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், மறு உத்தரவு அருளி செய்வேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், அவனோடு இருப்பேன், நீடித்த நாட்களால் ஆயுசால் அவனை திருப்திப்படுத்துவேன். இவ்வளவு நடக்குதுங்க. நாம் அவரை நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் அன்பு கூறுறாங்க. ஒருவர் சொல்றதுக்கும் இன்னொருத்தர் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? 10 பேர் வந்து சொல்றாங்க, நான் ஆண்டவர் அன்பு கூறுறேங்க. எத்தனை பேர் ஆண்டவர் அன்பு கூறுறேன்னு கேட்டேன்னா இன்னைக்கு ஏறக்குறைய எல்லாருமே கையை உயர்த்தீங்க. நான் ஆண்டவர் அன்பு கூறுறேன். எப்படி தெரியும் ஆண்டவர் அன்பு கூறுறோம்? ஏதாவது வழி இருக்குதா? ஆண்டவரை நாம் உண்மையாகவே அன்பு கூறுகிறோம் என்பதற்கு தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இருக்குது. 2 வழிகள் இருக்குது. வேதம் அதை போதிக்கிறது. ஒன்று, இந்த வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வசனம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அப்படி என்று சொன்னால் தேவனை அன்பு கூறுகிறவன் அவருடைய நாமத்திலே ரட்சிப்பு உண்டு என்பதை அவன் அங்கீகரித்திருக்கிறான். அந்த நாமத்தை நோக்கி கூப்பிட்டதன் மூலமாக ரட்சிப்பை பெற்றிருக்கிறான். அந்த நாமத்தின் வல்லமையை, அந்த நாமத்தின் மேன்மையை, அந்த நாமம் உயர்ந்த நாமம் என்பதை, அந்த நாமம் ஒன்றே ரட்சிப்புக்கென்று கொடுக்கப்பட்ட நாமம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அந்த நாமத்தண்டையில வந்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, the name of the Lord is a strong tower. தேவனுடைய நாமம் பலத்த துருகத்தை போல இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளாக ஓடி ஒளிந்து கொள்வான். தேவனை நேசிக்கிறவன் அந்த நாமத்தினிடத்தில் வந்திருக்கிறான். அந்த நாமத்தை அவன் அறிந்திருக்கிறான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் என்று. எப்படி நாம் ரட்சிக்கப்படுகிறோம்? 9ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கை செய்து, அவருடைய நாமத்தை உன்னுடைய வாயினால் அறிக்கை செய்யும் போது, அவர் என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் போதுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த நாமத்தை அறிந்திருக்கிறான் என்று சொல்வது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. நாம் அந்த நாமத்தினிடத்தில் வந்திருக்கிறோம், அந்த நாமத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், அந்த நாமத்தண்டையில தஞ்சம் அடைந்திருக்கிறோம், அந்த துருவத்திற்குள்ளாக ஓடி ஒளிந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அது. ஏற்கனவே நான் சொன்னோம், மறைவிடம்னா என்னன்னு பார்த்தோம். மறைவிடம்னா எது? ஏதோ ஒரு குகையோ ஒரு கோட்டையோ அல்ல. மறைவிடம் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஒரு இடம். அது என்ன அந்த ஆவிக்குரிய இடம்? ரட்சிப்பின் இடம். நாம் ரட்சிக்கப்படுவதன் மூலமாக தேவனுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய கூட நாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதுதான் மறைவிடம். நம்முடைய ஆவிக்குரிய மறைவிடம் அதுதான். அந்த மறைவிடத்தை தான் இங்க எப்படி சொல்லி இருக்குது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அந்த நாமம் ரட்சிப்பின் நாமம். அதை அறிந்து அவன் ஓடி அங்கு வந்து அதிலே தஞ்சம் புகுந்திருக்கிறவனாய் இருக்கிறான். அந்த நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடியவன். அது மட்டுமல்லாமல் ரட்சிப்புக்கு மட்டும் அதை உபயோகப்படுத்துறதில்லை, அவன் மற்ற எல்லாவற்றுக்கும் அதை உபயோகப்படுத்துகிறான். அவன் அந்த நாமத்தை அறிந்து வைத்திருக்கிறான். ரட்சிக்கப்படுவதற்காக மட்டுமல்ல, இந்த நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் மத்தியிலேயும் புகழ் பெற்ற நாமம், மேலான நாமம். பூமியில் பெயரிடப்பட்டிருக்கிற அனைத்து நாமங்களுக்கும் மேலாக உயர்ந்த நாமமாய் இருக்கிறது என்று அவன் அறிந்திருக்கிறான். தேவன் இந்த நாமத்தை உயர்த்தி இருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறான். ஆகையால் இந்த நாமத்தை கொண்டு அவன் பிசாசை மேற்கொள்ளுகிறான். இந்த நாமத்தை கொண்டு வியாதியை ஜெயிக்கிறான்.
இந்த நாமத்தை கொண்டு அவன் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறான். இந்த நாமத்திலே அவன் ஜெபிக்கிறான். இந்த நாமத்திலே அவன் விடுவிக்கப்படுகிறான். இந்த நாமத்திலே தான் அவன் காரியமே நடக்குது. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என்று சொல்லும்போது அவ்வளவும் அர்த்தமாகிறது. இந்த நாமத்தை அவன் உண்மையாகவே அறிந்து வைத்தவனாக அதனுடைய வல்லமையை, அதன் மேன்மையை, இந்த நாமத்துக்கு எதிராக எந்த நாமமும் நிற்க முடியாது என்பதை அறிந்து வைத்து அதை நன்றாக பயன்படுத்தக்கூடியவனாயிருக்கிறான். விடுதலை சும்மா வந்துடல. என்னென்ன சொல்லி இருக்குது? விடுவிப்பு என்று சொல்லி இருக்குது. விடுதலை சும்மா வரல. இந்த நாமத்தின் மூலமாக தான் விடுதலை உண்டாகிறது. இந்த நாமத்தை உபயோகப்படுத்துகிறான், ஆகையால் விடுதலை உண்டாகிறது. அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்கிறார். ஜெபிக்கும் போது கேட்கிறேன் என்றார், பதில் கொடுக்கிறேன் என்றார். எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசுவுடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை அவன் அறிந்து வைத்திரு. இயேசு சொன்னார், என் நாமத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. அவனுக்கு தெரியும் இந்த நாமத்திலே கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் என்று. ஆகையால் தான் அவன் நோக்கி கூப்பிடுகிறான். இந்த நாமத்தை அறிந்திருக்கிறான், நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார். அநேகருக்கு இந்த நாமத்தினுடைய வல்லமை புரிகிறது கிடையாது. இந்த நாமத்தை பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே. புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவண்டே வந்திருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் வரும்போது, பிசாசின் தொல்லைகள் வரும்போது, பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிற போது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்திலே கேளுங்கள். என் நாமத்தினாலே கேட்டால் உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். என் நாமத்தினாலே கேட்டால் பிதா உங்களுக்கு தருவார் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே கேட்கும் போது பதில் நிச்சயமாக உண்டாகிறது. அந்த நாமத்தினாலே அதை அறிந்து அதிலே கேட்டு அதன் மூலமாய் ஜெபித்து அந்த நாமத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு தான் விடுதலையும் இந்த மறு உத்தரவும் இந்த தப்புவிப்பும் கனப்படுத்துதலும் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது அடையாளம், முதல் அடையாளம் ஒருவன் ஆண்டவரை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் ஆண்டவருடைய நாமத்தின் மேன்மை அறிந்திருக்கிறான். ரட்சிப்பு முதற்கொண்டு இன்றைக்கு தினசரி வாழ்க்கை வரைக்கும் அவனுக்கு தேவனுடைய நாமம், இயேசுவுடைய நாமத்தினுடைய மேன்மை விளங்குகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தன்னை பல நாமங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். எல்ஷதா என்கிற நாமத்தின் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். எல்ஷதா என்று சொன்னால் என்ன? எல்லா தேவைக்கும் போதுமானவர், எல்லாவற்றுக்கும் போதுமான தேவன். அதனுடைய அர்த்தமே அதுதான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் மற்றும் பலர், எத்தனை பேர், ரூத்து, நகோமி வரைக்கும் எவ்வளவு பேர் அந்த எல்ஷதாய் நாமத்தை பயன்படுத்தினார்கள். அவளுடைய பிரச்சனைகளிலே, அவளுடைய இடுக்கண்களிலே, அவளுடைய தேவைகள் மத்தியிலே தேவன் எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்று சொல்லுகிறது அந்த நாமம். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். எல்ஷதாய் என்று தங்களுடைய நாவினாலே உச்சரித்து கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு பதில் உண்டானது என்பதை பார்த்தோம். யெகோவா ஈரே என்கிற நாமம், உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் என்ற அர்த்தம். யெகோவா ராஃபா என்கிற நாமம் தேவனுடைய நாமத்தில் ஒன்று. உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் என்ற அந்த நாமத்துக்கு பெயர். இப்படி பல நாமங்கள் உண்டு ஆண்டவருக்கு. அவையெல்லாம் அர்த்தம் நிறைந்ததா இருந்தது. ஜனங்கள் அந்த அர்த்தத்தை பிடித்துக் கொண்டு அந்த அர்த்தத்தின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த நாமத்தை லேசா நினைச்சிடல அவங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏதோ ஜோ ஜோ கோன்னு அப்படி போயிடுறோம், அந்த மாதிரி இல்லை. நாமங்களுக்கு பெரிய அர்த்தம். அந்த நாமத்தை சொல்லும் போது அதனுடைய வல்லமை அவ்வளவு வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னைக்கு நம்ம அர்த்தமுள்ள பெயரை வைத்தா கூட அர்த்தத்தை பார்க்கறது இல்லை. அன்றைக்கு அவர் அர்த்தத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அர்த்தத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அந்த அர்த்தத்தை அறிந்து அவர்கள் தேவனிடத்தில் வந்தார்கள், இதை செய்வார் என்று. ஆகையால் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் இதை செய்வேன் என்றார். நாமத்தை அறிந்திருக்கிறது தேவனை ஒரு நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னொன்று திருப்போம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான்.
நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நல்ல கவனிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். நான் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறேன் சொல்றதுனால் அன்பாயிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இல்ல. ஒன்று, தேவனுடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து ரட்சிப்பில் அந்த நாமத்திடத்தில் வந்திருக்கிறீர்கள், அந்த நாமத்தை தொடர்ந்து உபயோகப்படுத்துகிறீர்கள், அதன் வல்லமை அனுபவிக்கிறீர்கள். அது தேவனை நீங்கள் நேசிப்பதற்கு அடையாளம். இன்னொன்று, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, அவைகளை கை கொள்ளுகிறது. இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறீர்கள்? பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். பெற்றுக்கொண்டால் போதாது, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அன்பாயிருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னதுனால அன்பா இருக்கிறான் இல்ல. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் யார் அன்பா இருக்கிறான். ஆண்டவர் அளவுகோல் வச்சிருக்கிறார். யார் உண்மையாகவே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்பது ஆண்டவர் திட்டம் தெளிவுமாய் சொல்லக்கூடியவர். நம்மை பார்க்கும் போது அவருக்கு நிச்சயமாய் தெரியும் நம்ம உண்மையாகவே அன்பு வைத்திருக்கிறோமா இல்லையா என்று. உண்மையாகவே அன்பு வைத்திருக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவர்களாக நாம இருக்கிறோம். அப்படி பண்ணுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். பாருங்க, மறுபடியும் தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியமாக வருகிறது. சங்கீதம் 91 தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியம். 21ஆம் வசனம் கடைசியில், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த வெளிப்படுத்துகிறது என்றால் என்ன? அவர்கள் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே பல ரீதியிலே அவர்கள் காண்பார்கள், அவருடைய வல்லமையும் அனுபவிப்பார்கள். அவருடைய வல்லமையை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். காரியோத்தல்லாத யூதா என்பவன் 22ஆம் வசனம் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். ஏன் உலகத்துக்கு நீர் உம்மை வெளிப்படுத்த போகிறதில்லை? உலகத்தில் இருக்கிறவன் அவன் உண்மை காண போகிறதில்லை, அவனுக்கு உம்முடைய வெளிப்பாடு கிடைக்க போகிறதில்லை. ஆனால் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துவீர் என்று சொல்லுகிறீரே, ஏன் உலகத்தில் இருக்கிறவனுக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு மட்டும் நீர் வெளிப்படுத்துகிறீர்? காரணம் என்ன என்று கேட்கிறான். பதில கவனிங்க. மறுபடியும் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நான் அவனிடத்தில் வந்து அவனோட கூட வாசம் பண்ணுவோம். என்ன சொல்லுகிறார்? காரணம் ஒன்று இருக்கிறது. உலகத்திற்கு என்ன வெளிப்படுத்த போகிறதில்லை, உங்களுக்கு என்ன வெளிப்படுத்த போகிறேன். உலகம் என்னுடைய வல்லமையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் என்னுடைய விடுதலையும் நான் அவர்களை தப்புவிக்கிறதையும் அவர்கள் அனுபவிக்க போகிறதில்லை. சங்கீதம் 91 சொல்றதை உலகம் அனுபவிக்கிற போகிறதில்லை. ஆனா யார் அனுபவிக்க போகிறோம்? நாம் அனுபவிக்க போகிறோம். எத்தனை பேர் அனுபவிக்க போறீங்க? ஏன்? காரணம் உண்டு. என்ன காரணம்? வார்த்தையை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுகிறபடியால் நாம் அதை அனுபவிக்கிறோம். அனுபவிப்பீங்களா இல்லையா? கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறபடியினால், அந்த காரணத்தால் தேவன் தம்மை எனக்கு வெளிப்படுத்துவார். தம்முடைய விடுதலையின் வல்லமையை, சுகத்தின் வல்லமையை, தப்புவிக்கிற வல்லமையை, தம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு வெளிப்படுத்துவார். உலகத்தார் அதை அடைய போவதில்லை. ஆனால் எனக்கோ விசேஷமாக அதை வெளிப்படுத்துகிறார். காரணம், நான் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறபடியால் அவருடைய இந்த வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது.